வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை இப்பொழுது 6°C இருக்கின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். 6°C இப்பொழுது உணரப்படுகிறது என்று சொல்லியிருந்தது. எனவே மீண்டும் ப்ளஸுக்கு வந்திருக்கின்றது நிலைமை. எப்படி கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் 15°C மேற்பட்டு சென்றதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த அளவில்லாட்டியும் கூட இன்றைய தினம் ஓரளவு நல்ல ஒரு காலநிலை உணர்ந்து கொடுக்கின்றோம். தொடர்ந்து வரும் நாட்களையும் இப்படிப்பட்ட காலநிலை வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாட்களில் ஒஃபிஷியலாக ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கப்படுகின்ற நிலையில் இது நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டமாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பற்றி பார்க்க போகலாம் என்று இப்பொழுது பார்த்து வரலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதியில் கோவிட் தடுப்பூசி விநியோகம் பற்றியும் அதே நேரம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் சென்ட் பேட்ரிக் டே இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எனவே அது பற்றி டொரண்டோ நகர முதல்வர் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இருவரும் வழங்குகின்ற பகிர்வுகள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் கனடிய பலம் பகுதியில் தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு பற்றி நீதன் ஷான் அவர்கள் வழங்குகின்ற ஒரு பகிர்வு இருக்கின்றது. மற்றும் கலையரங்கம் பகுதியில் சஹானா விஸ்வநாதன் வழங்குகின்ற ஒரு கவர் சாங் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்காக இன்றைய தினம் காத்திருக்கின்றன. எனவே நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி, இது அறிவித்துன்னு சொல்ல முடியாது, ஒரு எச்சரிக்கை என சொல்லலாம். இந்த தேர்ட் வேவ் 3வது அலைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பிரகடனப்படுத்தப்படவில்லை, அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது. காரணம் மீண்டும் இந்த கோவிட் வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரிபு அதிகரிக்கப்படுகின்ற வகையில் இந்த 3வது அலைக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினமும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றுகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகள் மேலும் அதிகரிப்பதாகவும் தெரிகின்றது. எனவே பார்க்கலாம், இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முதல் இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் சென்ட் பேட்ரிக் டே, இதுவும் ஒரு சிறப்பான நாள். உலகளவில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த சென்ட் பேட்ரிக் டே கொண்டாடப்படுகின்றது. ஐரிஷ் மக்களுடைய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை சிறப்பிக்கும் வகையில் இது கொண்டாடப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஹாலிடேஸ் என்று பார்க்க போனால் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேப்ரடாரில் மட்டும்தான் இது ஹாலிடே, ஒரு விடுமுறை நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. மற்ற ஏனைய பகுதிகளில் அலுவலர்களும் சரி, அரசு விஷயங்களும் சரி திறந்தப்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் இந்த களியாட்டு நினைவுகள், பேரணிகள் மற்றும் குறிப்பாக இந்த பச்சை நிற ஆடை அணிதல் போன்ற சிறப்பான விஷயங்கள் வழமையாக செய்வது வழக்கம். அதே நேரம் இந்த ஐரிஷ் பியர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கினிஸ், அந்த பியர் கூட இந்த பப்ஸில் நைட்ஸில் அன்லிமிட்டட் மீல்ஸ் அன்லிமிட்டடாக வழங்கக்கூடிய சில சிறப்பம்சங்களும் இப்போ நடக்கின்றன. ஆனால் உங்களுக்கே தெரியும், இந்த வருடம் இந்த கோவிட்-19 காரணத்தினால் எந்த களியாட்ட நிகழ்வுகளும் இல்லை. ஒன்லி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மட்டும்தான் குறிப்பிட்ட சில பப்ஸில் மட்டும்தான், அதுவும் லாஸ்ட் கோல் 8 மணிக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அனுஷ்டிக்கப்படுகின்றது. இருந்தாலும் பல தலைவரும் சரி, பலரும் சரி இதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த கோவிட்-19 வேக்சின் சம்பந்தப்பட்ட விஷயமும், அதாவது கோவிட்-19 தற்போதைய நிலைமை, அதனுடைய அதிகரிப்பு பற்றி மற்றும் இந்த சென்ட் பேட்ரிக் டே இது பற்றியும் உங்களுக்காக ஒரு பகிர்வுகளை வழங்குவதற்காக டொரண்டோ நகர முதல்வர் டோரி. May I begin by wishing everyone a happy St. Patrick's Day, but with a plea that aside from celebrating at home only with people with whom you live, that people postpone the fun, or much of it, until a date on the 17th of a future month when we will put together some way in which we can mark a day, I know, on which people celebrate great joy, and everybody wants to be Irish, but I think it's best if we keep those celebrations to things that happen within your own home and with people you live with, just in the interests of public health. We will make up for it soon, but that day will come sooner if we don't party today. The City of Toronto continues to work with all of our healthcare partners, pharmacies, and Toronto Public Health to administer every dose of COVID-19 vaccine that we can get from the Government of Canada. To date, 298,992 COVID-19 vaccine doses have been administered to people in Toronto, and that's before we count the vaccinations done today, including at our newly opened clinics. Three of our city-run clinics opened their doors a few hours ago. It was a pleasure to visit the vaccination site with Chief Pegg and Dr. Davila and Councillor Cressy at the Scarborough Town Centre this morning as it readied to open.
This is another big step forward in our Team Toronto effort to get people aged 80 and above to begin with vaccinated as soon as possible. Again, I encourage anyone who was born in 1941 or earlier to book an appointment and please get vaccinated. Our city clinics have the capacity to provide almost 1 million doses a month, subject to vaccine supply from the Government of Canada. That's on top of the clinics that our hospital and healthcare partners are running, 21 clinics today in the City of Toronto, many of which are also vaccinating 80-plus seniors. I want to thank our immunization task force led by Chief Matt Pegg for the work that got us to the point that we're at today with the opening of these clinics. This vaccination work, which began even before a vaccine was approved, is absolutely vital, and it will help us bring an end to this pandemic. And you can see from visiting 2 of the 3 clinics that opened today the amount of work that's been involved in getting those ready. They've been ready actually for some time, but we're opening today because of supply-related considerations. Today, Dr. Davila will be detailing her ongoing discussions with us here at the City of Toronto and with her colleagues at the Province of Ontario about the current public health measures in Toronto. My role in these discussions has been, as always, to ask many questions about the health situation, but at the same time to draw attention to the other factors which must form part of the overall judgment. First, and in no particular order, the psychology of the people that we serve and are always working to protect. Secondly, the realities of the broader region in which we live. And finally, the state of the economy, last but not least, and the businesses and the people who make it up. Both Toronto and Peel are asking for modifications to the gray zone framework designation. In our daily discussions, Dr. Davila has outlined 3 points. First, the science is clear. Cases are going up across the province. Cases of the variants of concern are on the rise, and therefore we need to continue to be cautious. Second, based on that science and our commitment to saving lives and protecting health, we cannot let our guard down at the government level or at the individual level. That's why she is recommending some modifications to gray rather than a move to the red zone. While I've always understood the need for a framework with some established parameters, this is a big, diverse province, and this is a very big city, different in many ways than others. So to me, it has always been less about colors at any given point in time and more about what makes the most sense, taking all of the factors I mentioned into account. That's why we are continuing to encourage people to follow the public health advice to wear masks and to keep their distance from others. And that's why we are pushing out vaccines as fast as the supply allows. டொரண்டோ நேரம் 9 மணி 9 நிமிடம் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டீர்கள். அவர் சென்ட் பேட்ரிக் டே தவிர்த்து அதே நேரம் கோவிட் வேக்சின்ஸ் பற்றிய தற்போதைமை பற்றியும் இப்பொழுது கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பற்றியும் கூறியிருந்தார். அதிலும் குறிப்பாக இப்பொழுது தற்போதைய சூழ்நிலையின்படி மேலும் 3 வாரங்களுக்கு லாக்டவுன் போட வேண்டிய அவசியம் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். நிறைய பேர் கேட்கின்ற ஒரு விஷயம், ஏனைய அதாவது ஒன்டாரியோவின் பகுதிகள் அநேகமான இடங்களில் ரெட் ஜோனுக்கு மாறிவிட்ட நிலையில் டொரண்டோ மற்றும் பீல் இந்த 2 ரீஜன் மட்டும் ஸ்டில் இன்னும் கிரே ஜோனில் இருக்கின்றது. அது எப்பொழுது மாற்றப்படலாம் என்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. பட் இருந்தாலும் இப்போ இருக்க நிலைமையின்படி தற்பொழுதும் கூட இந்த கோவிட்-19 தொற்றுகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிற காரணத்தினால், குறிப்பாக இந்த கோவிட் வேரியண்ட் இதனுடைய திரிபுகளும் ஒரு பக்கத்தால் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் அதுக்கு கொஞ்சம் இப்பொழுது வாய்ப்பு இல்லை என்பதுதான் கூறப்படுகின்றது. அதுக்கான முழு நடவடிக்கைகளும் பேசப்பட்டு வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் இப்போ நிறைய பேருக்கு இந்த பேரியோ மறுபடியும் இப்போ எப்படி லாஸ்ட் இயர் இந்த ஸ்டேஜ் 2ல் இந்த பேரியோ மற்றும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் மீண்டும் திறக்கப்படலாம், ஆரம்பிக்கப்படலாம் என்று பார்க்கும்போது அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் அதாவது இன்றைய தினம் சொன்னது போல், அதாவது ஜான் டோரி அவர்கள் கூறியது போல இப்போ இருக்கிற இந்த அதிகரித்து வருகின்ற இந்த காரணத்தினால் அதுவும் இன்னும் பின்னுக்கு போகலாம். பட் இருந்தாலும் ஒரு 2 வாரங்கள் பொறுத்து கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் அவர்கள் அங்கே பீல் ரீஜனில் இப்பொழுது கோவிட்-19 நிலைமை எப்படி இருக்கின்றது, தடுப்பூசி நிலைமைகள் எப்படி இருக்கின்றது பற்றி அவர் இப்பொழுது உங்களுக்கு கூறுவார். I want to start off by acknowledging that today is, of course, St. Patrick's Day. So happy St. Patrick's Day to everyone. I know it's not a traditional St. Patrick's Day when you can't gather in restaurants and pubs together to celebrate St. Patrick.
But we are having a virtual celebration today in the city of Brampton from 2 to 6, and you can go online to join our celebration. We're going to have blessings, storytelling, and Irish performances. And I feel personally obligated to celebrate St. Patrick's Day because my father is Irish. My grandmother, who's still in good health and 106, even speaks Gaelic. So a happy St. Patrick's Day to all. In terms of an update from the William Osler health system, as of today, there are 41 COVID-19 inpatients at Brampton Civic, including 4 in ICU. There is an additional 17 COVID-19 suspect patients awaiting test results at Brampton Civic. To date, our hospital partners have conducted 374,926 COVID tests. And of course, right now, they are heavily focused on vaccines. As of today, Osler has administered 30,700 vaccine doses. This includes vaccinations to approximately 6,100 residents age 80 and older. Osler continues to ramp up its efforts of providing vaccines. Right now, they can do 1,250 vaccines per day at Brampton Civic and the Shinkuzi Wellness Center. But let me be very clear. If we had more supply, the amount of vaccines we can do in Peel Region would be tremendously more. You know, a few weeks ago we had this press conference and we said Peel Region would have the capacity to do 70,000 vaccines if everything was at full steam. And so, you know, I'm happy that we're getting vaccines out. I'm happy that we get that allotment in Brampton of 1,250 a day. But the only holdup is supply. And I hear groups all the time saying, you know, I want to be on this priority list. And I wish we could say yes to everyone. But the challenge is supply. It's supply, supply, supply. And until we get supply, there's going to continue to be people, residents, that deserve to be vaccinated, that have legitimate reasons of why that they're more vulnerable and need to be vaccinated. But unless we have supply, we're not going to be able to. And so I'm going to continue to echo those comments to the federal government that we really need to enhance procurement in a more timely manner to get supply so that our public health units and our hospitals can do the job that they are ready to do. You know, we have 3 mass vaccination centers in Brampton alone, 7 in the region of Peel that are ready. They're ready to really be in full steam, but it's all dependent on supply. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:15 நேர்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய குடிவினிங் கனடா நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தீர்கள். அவர் தற்போதைய நிலைமை பிராம்ப்டனில் இருக்கின்ற தற்போதைய நிலைமை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வர இருக்கின்ற உதவிகள் மற்றும் கிடைக்கப்பெறுகிற இந்த வேக்சின்ஸ் பற்றியும் அவர் தெளிவாக கூறியிருந்தார். அந்த சென்ட் பேட்ரிக் டே அந்த விஷயத்தையும் பாதுகாப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருது, குறிப்பாக அந்த வேர்ச்சுவலாக கொண்டாடப்பட்ட என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாள் முக்கியமாக 3 COVID-19 தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் டொரண்டோவில் திறக்கப்படுகின்றன. இங்கே பார்த்தால் மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டர், ஸ்காப்ரோ டவுன் சென்டர் மற்றும் டொரண்டோ காங்கிரஸ் சென்டர், இந்த 3 இடங்களிலும் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. 11 மணி அளவில் இதனுடைய திறப்பு நிலையங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. அப்பாயின்மெண்ட் வைஸாக இந்த அனுமதிகள் வழங்கப்பட்டன. இன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 450 அப்பாயின்மெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வழமை போல இந்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வேக்சின்ஸ் வழங்கப்பட ஆரம்பித்திருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி டொரண்டோ நகர முதல்வர் டோரி அவர்கள் நேரடியாக ஸ்காப்ரோ டவுன் சென்டருக்கு நேரடியாக விஜயம் செய்து அங்கே அது பற்றிய விஷயங்களை பார்வையிட்டு அது பற்றிய தகவல்களையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது அதை பார்க்கலாம். Welcome to Scarborough Town Centre. Happy St. Patrick's Day. Maybe the alternative to drowning the shamrock, as they say this year, is to drown the virus in vaccine, and that's what we're here about, and that's why we're here, and we hope that that's going to get another boost today with the opening of this and other clinics across the city. And I'm very delighted to be here with Councillor Joe Cressy, the Chair of the Board of Health, with Chief Pegg, who's had so much to do with the fact that these clinics exist and a lot of planning that went into that, and with Dr. Davila. Now,
we always get mentioned and we always get centered out at these kinds of things and do the talking. There is one more person who happens to be here today who I want to acknowledge because she's been such an indispensable part of this team of getting all this work done, and that's Melissa Gennaro, who's standing over there and who is always off to the side and out of sight, but who's been a huge part of the immunization task force work that's been done and that continues to be done, of course, each and every day. So Melissa, thank you for all of your efforts as well. So we are literally minutes away from something that we've been planning for and waiting for throughout the pandemic. We started to work on our part of this, including the mass immunization clinic. It's one part of what we're doing before there was even a vaccine that had been acknowledged or announced. But we have come to the day when the first of our, well, three actually, but this one being one of the mass immunization clinics run by Toronto Public Health and by the City of Toronto will be open. It's part of a much broader Team Toronto effort to getting everyone vaccinated, and the other partners, and there's many that will ultimately be on the list, but right now it consists of clinics operated by our hospitals, healthcare partners in the community, pharmacies, and mobile clinics, and there'll be others added, including, of course, doctors, as determined by ourselves and working with the provincial government as well. As I mentioned, we started planning for the vaccine rollout before a vaccine was even approved because we knew that this effort, being not just incredibly important to the health and well-being of the people, but also the largest vaccination effort of its kind ever carried out in the history of the city, pardon me, was going to be key to ending the pandemic. Yesterday, we all had the opportunity to visit the second of the three being here at Scarborough Civic Centre, Town Centre, the Metropolitan Toronto Convention Centre downtown, and the Congress Centre out by the airport. We had the chance to visit the Congress Centre and see what was happening behind the scenes there as they got ready. And again, it was very impressive in terms of just how organized it was. And in fact, these clinics have been ready for some time. The furniture has been here, the staff has been hired, and everybody's been kind of ready to go, and we've only been ensuring that we had the proper supply so that we could in fact get going without interruption. And so today, here in Scarborough and at the other two clinics, we are ready to move forward with the vaccination of residents 80 years of age and over, born in 1941 or earlier. A lot of them have already been vaccinated, upwards of 40,000, but there are many more that will be done through these clinics. This is as a result of the fact that we have a somewhat greater stream of vaccines available to us today, thanks to the Government of Canada. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:20 நேர்கள் குடிமையின் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே டொரண்டோ நகர் முதல்வர் ஜான் டோரி அவர்கள் எஸ்டிசி டவுன் சென்டருக்கு, ஸ்கார்பரோ டவுன் சென்டருக்கு நேரடியாக விஜயம் செய்து அது பற்றிய தகவல்களையும் அவர் வழங்கியிருந்தார். அடுத்ததாக இந்த AstraZeneca தடுப்பூசி பற்றிய ஒரு தகவல்கள். தற்பொழுது தற்சமயம் இந்த AstraZeneca தடுப்பூசிகள் துரிதப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. காரணம் ஏப்ரல் 2க்கு முதல் அநேகமான தடுப்பூசிகள் வழங்கி முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் எக்ஸ்பயரி டேட் என்ற ஒரு விஷயம் இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த AstraZeneca தடுப்பூசியில் பெறக்கூடிய இந்த வயதெல்லை இப்பொழுது மேலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு என்பது இங்கு ஒரு மேலதிக தகவலாக இருக்கின்றது. நாசி எனப்படும் நோய் தடுப்பு ஆலோசனை குழு தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. முதலில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த AstraZeneca தடுப்பூசியை பெற முடியாது என்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமையின்படி, அதாவது இப்போது இருக்கின்ற தடுப்பூசி வழங்கல் மற்றும் அதனுடைய பெறுபவர்களை பார்க்கின்ற வகையிலும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த AstraZeneca தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த AstraZeneca இந்த தடுப்பூசினால் எந்த ஒரு பாதகமான விளைவும் தற்சமயம் இல்லை எனவும், அந்த சைடு எஃபெக்ட் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றார்கள். எனவே இப்பொழுதும் அந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்சமயம் இப்போ இருக்கின்ற சூழ்நிலைப்படி 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஃபேஸ் 1 படி. எனவே எப்பொழுது ஃபேஸ் 2 ஆரம்பிக்கின்றதோ அடுத்த கட்டத்துக்கு அது மாறும் பொழுது
65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து இந்த AstraZeneca தடுப்பூசி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக பிரச்சனைகள் ஒருவேளை உங்களுக்கு இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா டவுட் இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஃபேமிலி டாக்டரை தொடர்பு கொண்டு அதன் ஆலோசனைப்படி நீங்கள் இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கெனடிய பலம் பகுதியில் நாங்கள் குறிப்பாக இன்றைய தினம் பார்க்க இருப்பது தமிழ் சிவிக் ஆக்ஷன் அமைப்பு பற்றி நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடந்த வாரங்களில் வந்து இதை பற்றி விஷயங்களை பற்றி பார்த்திருந்தோம். இப்பொழுது இதை பற்றி நீதான் ஷான் அவர்கள் சில விஷயங்களை பற்றி குறிப்பிடப்பட இருக்கின்றார்கள். அதாவது தமிழ் சமூகம் பிராம்ப்டன் மற்றும் மார்க்கம் பகுதியில் வாழும் தமிழ் சமூகத்தில் வந்து இந்த COVID-19 பற்றிய இது பற்றிய உதவிகளை வந்து நேரடியாக அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேக்சின் பெறக்கூடிய அந்த முதியவர்களுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட், அவர்களுக்கான போக்குவரத்து மற்றும் அவர்களுக்கான சேவைகளை வந்து வழங்குவதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அவர்களுக்கான தேவைகள் இப்பொழுது COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான கொள்வனவு செய்ய வேண்டிய பொருட்களாக இருக்கட்டும், இப்படி அநேகமான உதவிகள் வந்து அவர்களால் செய்யப்பட இருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை உங்களுக்காக வழங்குகின்றார் நீதான் ஷான். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் சிவிக் ஆக்ஷன் ஆர்கனைசேஷனிலிருந்து நீதான் ஷான் மீண்டும் இந்த வாரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் நீதன். வணக்கம் சுதாகர். வணக்கம் நேயர்களே. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கோவிட்னால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக தமிழ் சமூகத்தில் தமிழ் மக்களுக்கு எப்படியான உதவிகளை உங்களுடைய ஆர்கனைசேஷன் மூலமாக பலர் செய்து கொண்டிருப்பது பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். பலருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் மேற்கொண்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு முறை இப்பொழுது மீண்டும் ஒன்டாரியோவிலே தொற்றுக்கள் அதிகரித்திருக்கின்றன. 3வது அலை தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் நாங்கள் பேசியது அது தொடர்பாகவும் இந்த வாரம் நீங்கள் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பேசியது போல இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பல தமிழர்களுக்கு கோவிட் மூலமான பாதிப்பு நேரடியாக அவர்கள் குடும்பங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் கூட எங்களது உறவினர்கள் பலர் கோவிட் வந்ததாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நோயினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். அது ஒவ்வொரு பகுதியிலும் அதற்கான சேவைகள் இருக்கின்றன. குறிப்பாக 2 பகுதிகளிலே அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற 2 பகுதிகளிலே தமிழர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சேவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதை பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது பிராம்டன் தொகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் வழங்குகின்ற சேவைகளை பற்றி பேசியிருந்தோம். அதாவது கோவிட் உங்களுக்கு வந்திருந்தால் உங்களுக்கு நிதி வருமான குறைவு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு உணவு தேவைப்பட்டாலோ அல்லது குரோசரி சாமான்கள் வாங்க வேண்டியிருந்தாலோ அல்லது சோதனை செய்வதற்கு செல்ல வேண்டியிருந்தாலோ அல்லது உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய தேவை வந்தாலோ அதற்குரிய இடத்தை ஒழுங்கு செய்வதன் போன்ற விடயங்களை உங்களது நிலைமை புரிந்து அதற்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்காக பிராம்டனிலே பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் என்ற அமைப்பும் இப்பொழுது நாங்கள் மார்க்கத்திலும் ஒரு அமைப்பு இந்த சேவைகளை செய்து வருவதை பார்த்து அவர்களை அணுகி அவர்களது தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். பிராம்டனில் பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீஸ் என்பது போல மார்க்கம் பகுதியிலே கேர் ஃபர்ஸ்ட் என்ற அமைப்பு இந்த வேலைகளை செய்து வருகின்றது. மார்க்கம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே உங்களுக்கு தெரியும், மார்க்கம் தெற்கு பகுதியிலே அதிக அளவு தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. எல்சன், டெனிசன், மார்க்கம், மெக்கவன் பகுதிகளை அண்டிய பகுதிகளிலே கேர் ஃபர்ஸ்ட் என்ற அமைப்புக்கு 416-646-5108 416-646-5108 என்ற இலக்கத்துக்கு அழைத்து அவர்களுடன் தமிழ் மூலம் உரையாட வேண்டும் என்று கேட்டு கூட நீங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே சேவைகள், அதாவது நான் கூறியது போல கோவிட் வந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான ரேப் அரவுண்ட் சொல்லலாம். அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தேவைகள், உளவளம் சம்பந்தமான மன உளைச்சல்கள் ஏற்று அதற்குரிய ஆதரவு தேவை என்றால் கூட இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இது அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற சேவை. ஆகவே நீங்கள் முழுமையாக இதை இலவசமாக இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களது தேவைகளை கூறி. இது முக்கியமான ஒரு விடயம். அதே விடத்திலே நீங்கள் டெஸ்டிங் செல்வது என்று சொன்னால் அவர்கள் பல இடங்களில் அந்த டெஸ்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மார்க்கத்திலே YMCA, மார்க்கம் அண்ட் டெனிசனில் இருக்கக்கூடிய மெக்கான் அண்ட் டெனிசனில் இருக்கக்கூடிய மார்க்கம் சைனீஸ் பிரெஸ்பிரிட்டரியன் சர்ச்,
கெனடியன் ஹைவே 407 இருக்கக்கூடிய YMCA, மிட்லாண்ட் அண்ட் மேக்னிக்கல் இருக்கக்கூடிய கேர்ஃபெஸ்ட் என்ற அமைப்பு, மற்றது மாஸ்கான் இருக்கின்றது மிடில்ஃபீல்ட் அண்ட் டெனிசன்ல இஸ்லாமிக் சொசைட்டி ஆஃப் மார்க்கம். இப்ப அந்த இடங்கள் கூட சென்றதாம். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு டிரைவ் த்ரூ டெஸ்டிங்கும் இருக்கின்றது. அது எங்கு நடக்கின்றது என்பதை பற்றியும் நீங்கள் அவர்களுடன் அழைத்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இது கோவிட் வந்திருக்கின்றவர்களுக்கான உதவிகளை வழங்குகின்ற இது. அதே வேளையிலே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய ஒன்று, இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 3வது அலை இப்பொழுது வந்ததாக கணிசமான அளவு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அவை நாங்கள் சமூக இடைவெளியை தொடர்ந்து பேணி வருவது, கை கழுவது, முகக்கவசம் அணிந்து கொள்வது, வீடுகளுக்குள் உங்களது உறவினர்களோடு உங்களது குடும்பத்தோடு மட்டும் இருப்பது என்று பல்வேறு விதமான முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் அந்த கோவிட் சம்பந்தமான விடயத்தில் சொல்லக்கூடிய விடயம். இது ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு எங்களுக்கு வராமல் தடுப்பது, மற்றவர்களுக்கு வராமல் இருப்பது, அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவது, குறிப்பாக மொழி பிரச்சனை உடையவர்கள், வாகன வசதி, நீங்கள் சொன்ன மாதிரி பல விடயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொடர்பு கொள்கின்ற பொழுது அது பற்றிய விவரங்களை, உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு விடயம் இந்த தடுப்பூசி தொடர்பானது நிதன். அந்த வகையில் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இப்பொழுது வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு வயதுடையவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான உதவிகள் அல்லது இது சம்பந்தமான விவரங்கள் ஏதாவது உங்களிடம் இருக்கின்றனவா? நிச்சயமாக. அதாவது முதலிலே 4 தடுப்பூசி வகைகள் இங்கு கனடாவிலே உத்தியோகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது சொல்ல வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், ஃபைசர், பயோடெக், மொடர்னா, ஆஸ்ட்ராசெனெகா அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 4 வகைகளிலே ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு முழுமையான பாதுகாப்பானவையாக இவை கருதப்படுகின்றன. ஆகவே சில வழிகளிலே வரக்கூடிய செய்திகள் வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் இது தொடர்ந்து ஹெல்த் கனடா மூலமாக பரிசோதனை செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஏற்கனவே இந்த விடயங்களில் இந்த வேக்சின்ஸை இங்கு பல இடங்களிலே உலகெங்கும் பல்வேறு இடங்களிலே எடுத்திருக்கின்றார்கள். அவை இதில் முழு பாதுகாப்பானவை. மற்றது அனிமல், அதாவது எந்த விதமான விலங்குகள் இருந்து எடுக்கப்பட்ட பொருளும் பாவிக்கப்படவில்லை என்பதும், அதாவது சில சமய காரணங்களுக்காக அதில் சில வழிகளில் சிலர் யோசிக்கலாம். அது முழுமையான பாதுகாப்பானவையாக கருதப்பட்டு பல்வேறு கட்டங்களிலே இப்பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வயது எல்லைகளுக்குள் இது நடந்து வந்தாலும் இப்பொழுது கூடுதலாக மூத்தோர்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது. கூடுதலாக 80 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் சில இடங்களிலே அதற்கு கொஞ்சம் குறைய வயதில் இருக்கக்கூடிய மூத்தோர்களும் இதில் பதிவு செய்யக்கூடிய, அது தொடர்ந்து மாறிக்கொண்டு போகும். அவை நீங்கள் எப்பொழுதுமே உங்களது தடவை வருகின்ற பொழுது தயங்காமல் உடனடியாக பதிவு செய்து இந்த வேக்சின்ஸை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். என்றால் பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும், பல நோய்களை நாங்கள் வேக்சின் மூலமாகத்தான் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். பல தசாப்தங்களாக பல வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கணும். அந்த வகையிலே இது முக்கியமான ஒன்றாக பார்க்கணும். அதே நேரத்திலே இந்த வேக்சின்ஸை எடுப்பதற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் இப்பொழுது இணையதளம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக 80 வயதுக்கு மூத்தவர்களுக்கான தான் பல இடங்களில் இடம்பெறுது. குறிப்பாக பிராம்டன் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களாக வில்லியம் ஆஸ்லர் மற்றது ட்ரில்லியம் ஹெல்த் பார்ட்னர்ஸ் ஆகிய ஹாஸ்பிட்டல்ஸ்லே இதால் சீனியர்ஸுக்கான இது இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றது. அதாவது பூர்வீக குடிமக்களுக்கான விடயம் இன்னொரு வகையிலே செய்யப்பட்டு வருகின்றது. இதில் நீங்கள் உங்களுக்கு யாரையாவது கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று தேவை இருக்கும் என்று சொன்னால் அதுக்குரிய அனுமதியும் வழங்கப்படுகிறது. அதாவது நீங்கள் 80 வயது மூத்தவராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த உதவி, உங்களுக்கு நடக்கின்ற உதவியோ அல்லது மொழிபெயர்க்கின்ற உதவியோ தேவைப்படுகின்றால் இன்னொரு கூட்டிக் கொண்டு போவதற்கான வசதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதே வேளையிலே இந்த நான் ஏற்கனவே சொன்ன அதே அமைப்புகள் அந்த உதவியையும் செய்கின்றார்கள் அந்த தேவை இருக்கின்ற பொழுது. ஆகவே பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள், தங்களுக்கு அழைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அப்பாயின்மெண்டை வைப்பதற்கு உதவுவது மட்டுமல்ல, அதாவது உங்களுக்கு தேவையான உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு தேவையான அழைத்து செல்வதற்கும் பிராம்டன் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த அமைப்பை அழைத்துக் கொள்ளலாம். அங்கு ஏற்கனவே ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்குரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சேவைகளும் பல இடங்களிலும் வழங்க, என்றால் எல்லாம் ஒரே மாடல் தான் வேலை செய்யுது. அப்போ ஒரு இடத்தில் செய்யக்கூடிய உதவிகள் மற்ற இடங்களிலும் செய்யப்படும் நினைக்கிறேன். அவை முழுமையாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் கேள்விப்படுகின்றோம், தமிழ் மட்டுமல்ல சிறுபான்மை இனத்தை சேர்ந்த மூத்தோர்கள் அதிகமாக இன்னும் தங்களது வேக்சினேஷனுக்கான பதிவுகளை செய்யாமல் அல்லது பதிவு செய்ய முடியாமல் அல்லது பதிவு செய்ய தயக்கத்தோடு என்று பல்வேறு காரணங்களுக்காக பின்னுக்கு நிற்பதாக. அவை அதை
அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு இந்த அமைப்புகள் இருக்கின்றன. பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் தொலைபேசி இலக்கத்தையும் ஒரு தருகின்றேன் என்றால் நீங்கள் அழைத்து அவர்களுடன் மூலமாக இந்த வேக்சினேஷன் சம்பந்தமான தகவல் மட்டுமல்ல எங்கு எடுக்கலாம் என்பதும் அதற்குரிய அந்த ஒழுங்குகளை அப்பாயின்மெண்டை வைப்பது மட்டுமல்ல அதற்குரிய வாகன வசதிகளையும் செய்வதற்கு அவர்கள் உதவுவதற்கு இருக்கிறார்கள். 416-579-5942 அல்லது 416-605-6134 416-579-5942 அல்லது 416-605-6134 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். சுதாரணா என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், விரும்பினால் அதற்குரிய உதவிகள், அதாவது எதுவுமே தடையாக இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழல்களிலே உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அது உங்களுக்கு போக்குவரத்தோ அல்லது மொழி பிரச்சனையோ என்று பார்க்காமல் முழுமையாக உங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் இந்த வேக்சினேஷன் மூலமாகத்தான் முழுமையாக நாங்கள் இதிலிருந்து மீள முடியும். அதாவது 3வது 4வது அலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழ் கனேடியன் சென்டர் ஃபார் சிவிக் ஆக்ஷன் இந்த அமைப்பிலே பல இளையவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இளையவராக இருந்தால் தொடர்ந்து இப்படியான அமைப்புகளில் இணைந்து பணியாற்ற விரும்பினால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த திரையில் தெரிகின்ற இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்புகளை மேற்கொண்டு, அது நீதன் குறிப்பிட்டது போல் பிராம்டன், மார்க்கம் குறிப்பாக 2 பகுதிகளாக இருந்தாலும் ஏனைய விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தமிழ் சிவிக் ஆக்ஷனை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நீதன், நன்றி. அந்த தகவலுக்கு நாங்கள் இன்னும் அடுத்த வாரம் 2 வாரங்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:34 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே நீதன் ஷான் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டீர்கள். அதாவது தமிழ் சிவிக் ஆக்ஷன் அவர்களுடைய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் பற்றி கூறியிருந்தார். அது முதலில் சொன்னது போல இந்த COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும், மற்றும் இந்த உதாரணமாக அவர்களுக்கு தேவையான கொள்வனவுகள், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய எந்த உதவிகளும் சரி, அதே நேரம் அவர்களுக்கு தங்குமிட வசதிகள், அவர்கள் தனித்து இருக்கக்கூடிய வசதிகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள், மற்றும் பல இது சம்பந்தப்பட்ட பல உதவிகளையும் செய்ய இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வேக்சின் வழங்குதல், வேக்சினை பெற்றுக்கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட உதவிகளும் செய்கின்றார்கள். குறிப்பாக 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய வேக்சினை பெறுவதற்கு ஏற்ற வகையில் அப்பாயின்மெண்ட் வைக்கிறதுலேருந்து அதே நேரம் அவர்களை அந்த இடத்துக்கு கூட்டு போகிற வரைக்கும் இந்த போக்குவரத்து தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அவர்கள் காத்திருக்கின்றனர் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-646-5108 416-646-5108 இந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிராம்டனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கம்யூனிட்டியுடன் இணைந்து செயற்படுகின்றார்கள். இங்கே மார்க்கமை பொறுத்த வரைக்கும் கேர் ஃப்ரெஷ் ஒன் என்ற அமைப்பு, அதாவது சைனீஸ் அமைப்பினுடன் சேர்ந்து செயற்படுகின்றார்கள். எனவே நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததாக நாங்கள் குடிமையின் கடை நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் 166 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம்
மார்ச் மாதம் 17ஆம் தேதி. இலங்கை 166 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். டொரண்டோலையும் இப்பொழுது 9:37 குட் ஈவினிங் கேட நிகழ்ச்சி நடந்துகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட தகவல், கியூபெக் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். அதாவது கியூபெக்கில் ஊரடங்கு தளர்வு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் அவர்கள் இதனை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ரெட் ஜோனில் இருந்து கொஞ்சமாக அடுத்ததாக இந்த ஆரஞ்ச் ஜோனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கின்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் ரெட் ஜோனில் இருப்பவர்கள் கூட இதன் மூலமாக பயனடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மாகாணத்தினுடைய பெரும்பகுதி ஆரஞ்ச் ஜோனில் இருக்கின்ற இந்த நேரத்தில், அதாவது மாற்றப்படுகின்ற நேரத்தில் ஊரடங்கு 9:30 மணிக்கு பிற்போடப்படலாம், அதாவது லைட்டாக போஸ்ட்போன் பண்ணப்படலாம் என்றும் அமுல்படுத்தப்படலாம் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் மொன்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் மொன்ட்ரியல் மற்றும் அதனுடைய சுற்றி இருக்கின்ற பகுதிகள் மட்டும், அதாவது ரெட் ஜோன் என்ற வகையில் 8 மணிக்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தாலும் நாளாந்த, அதாவது இங்கே ஒன்டாரியோட கம்பேர் பண்ணிக்கல கியூபெக்கில் தொற்றுக்கள் குறைவடைகின்ற நாளாந்தம் குறைவடைந்து செல்கின்ற நிலை மேலும் இதனுடைய தளர்வுகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் கியூபெக் மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலான செய்தி என்று சொல்லலாம். இருந்தாலும் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது குறைவாக இருக்கிறது. ஆங்காங்கே சில சாதகமான தகவல்கள் கிடைத்தாலும் கூட இன்னும் நாங்கள் அந்த ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. பார்க்கலாம் அடுத்த நாட்களில் என்ன நடக்கப் போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம் பகுதியில் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங், தமிழ் மற்றும் ஹிந்தி சாங், இது ரெண்டும் இணைந்ததாக ஒரு கவர் சாங் உங்களுக்காக வருகின்றது. இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சஹானா விஸ்வநாதன். எனவே அவருடைய ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சினூடாக இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் சஹானா விஸ்வநாதன். நானும் சில திறமையான கலைஞர்களும் சேர்ந்து ஒரே நாள் எனும் பாடலையும் லகஜாகலே எனும் ஹிந்தி பாடலையும் இணைத்து நிலாவில் பார்த்தது என்ற பாடலை உங்களுக்காக தருகின்றோம். இப்பாடலை தரும் கலைஞர்கள் தயாரிப்பு மற்றும் ஆக்டோபேட் திரு பாபு ஜெயகாந்தன், கீபோர்ட் இசை திரு அனோஜன் லதன், கிட்டார் இசை திரு அருணன் லதன், தபேலா திரு ஆந்தனி பகீரதன் மற்றும் வீடியோ பதிவு செய்தவர் திருமதி சீனிவாசகம். உங்கள் ரசனைக்காக இதோ நிலாவில் பார்த்தது.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:44 நேர்கள் குடிமையின் கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ஷஹனா விஸ்வநாதன் வழங்கிய அந்த கவர் சாங் பார்த்தோம். மிகவும் அழகாக படமாக்கப்பட்டிருந்தது, பாடலும் சரி. அடுத்ததாக கனடிய செய்திகளுக்கான நேரம். கனடிய செய்திகளை வழங்குகின்றார் P.s. சுதாகரன். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 17 புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் புதிய திரிபின் அதிகரிப்பை தடுக்க கடுமையான 3 வார பூட்டுதல் தேவை என ஒன்டாரியோ அறிவியல் அட்டவணை கூறுகிறது. இந்த புதிய திரிபின் அதிகரிப்பை மழுங்கடிக்க மாகாணத்தின் சில பிராந்தியங்களில் 3 வார பூட்டுதல் அவசியம் என அறிவியல் ஆலோசனை அட்டவணை கூறுகிறது. தற்போதைய நிலை தொடர்ந்தால் ஒன்டாரியோவில் ஒரு சில வாரங்களில் நாளாந்தம் 2500 முதல் 5000 புதிய தொற்றுக்கள் பதிவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று ஒன்டாரியோவில் 1500க்கும் அதிகமான தொற்றுக்கள் பதிவாகிய நிலையில் இந்த கருத்தை அறிவியல் ஆலோசனை அட்டவணை வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி மாத ஆரம்பத்தின் பின்னர் இன்று ஒன்டாரியோவில் அதிக எண்ணிக்கையில் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக டொரண்டோ முதல் நயக்ரா வரை தொற்றுக்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக படிப்படியாக அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது சுகாதார வல்லுநர்கள் மத்தியில் எச்சரிக்கை நிலையை தூண்டியிருக்கிறது. நீண்ட காலமாக சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 கனேடியர்களுக்கான நீதிமன்ற விசாரணைகள் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளதாக கனடிய அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. 828 நாட்கள் சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கனேடியர்களுக்கான மைக்கேல் ஸ்பேவர், மைக்கேல் கோர்விக் ஆகியோரின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட நீதிமன்ற விசாரணைகள் அடுத்த வாரத்தில் நடைபெற உள்ளன. இவர்களின் முன்னாள் தொழிலதிபர் மைக்கேல் ஸ்பேஃபர் எதிர்வரும் 19ஆம் தேதியும் முன்னாள் தூதுவர் மைக்கேல் கோர்விக் எதிர்வரும் 22ஆம் தேதியும் நீதிமன்ற விசாரணைகளை எதிர்கொள்கின்றார்கள். இந்த தகவலை கனேடிய வெளிவிகார அமைச்சர் மார்கானோ ஒரு அறிக்கையில் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். இவர்கள் இருவருக்குமான தூதரக அணுகலை கனடா தொடர்ந்தும் நாடுவதாகவும் அமைச்சர் கார்னோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நீதிமன்ற விசாரணைகளில் கலந்து கொள்ளுமாறு கனடா கோரியுள்ளதாகவும் கனேடிய வெளிவிகார அமைச்சு கூறியிருக்கிறது. அமெரிக்காவிடம் கனடா கோவிட்-19 தடுப்பூசி உதவிகளை கோரியுள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை இன்று தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கனடாவின் இந்த கோரிக்கையை வெள்ளை மாளிகை ஒப்புக்கொண்டதா என கூற அமெரிக்கா மறுத்துவிட்டது. கனடாவும் மெக்சிகோவும் தடுப்பூசி உதவிகளை அமெரிக்காவிடமிருந்து கோரியுள்ளதாக வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கையில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். 2 நாடுகளில் இருந்தும் தடுப்பூசி உதவிக்கான கோரிக்கைகளை பெற்றுள்ளதாக கூறிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார்.
கனடாவில் இன்று மொத்தம் 3374 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1508, கியூபெக்கில் 703, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 498, ஆல்பர்டாவில் 479, மனிடோபாவில் 96, சஸ்கெச்வானில் 87, நோவஸ்கோஷியாவில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 15, கியூபெக்கில் 13, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 4, ஆல்பர்டாவில் 4, சஸ்கெச்வானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 9,19,239 தொற்றுகளும் 22,554 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,65,085 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனேடிய தமிழர்களினால் முன்னெடுக்கப்பட்ட நெடுநடை பயணம் இன்று மாலை டொரண்டோவை வந்தடைந்த நிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்று மாலை டொரண்டோவின் பே வீதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதரகம் அமைந்துள்ள கட்டடத்தை இந்த நடைப்பயணம் வந்தடைந்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பெரி நகரில் மாநகர சபை முன்பாக ஆரம்பமான இந்த நடைப்பயணம் இன்று 4வது தினம் திட்டமிட்டபடி டொரண்டோவை வந்தடைந்தது. நாளை ஐக்கிய நாடுகள் சபையின் தூதரகத்தில் மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ள நடைப்பயணத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் ஒன்டாரியோ மாகாண சபை நோக்கி சென்று அங்கும் ஒரு மகஜரை கையளிக்க உள்ளார்கள். இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டொரண்டோ நேரம் 9:49 குடிமை கடை நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சி ஒன்று வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப் கனடிய செய்தி அறிக்கை பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிச்சயமாக வெதர் கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளைய நாள் வானிலை எப்படி இருக்கின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. வானிலை அறிக்கை பார்த்தோம். எனவே இன்றைய நாளை போலவும் நாளை நாளும் பெரும்பாலான இடங்களில் நல்ல ஒரு காலநிலை நிலவருக்கின்றது. ஆங்காங்கே மழை பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நைட் வரை மழை பெய்யலாமல் எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்கொள்ளவில்லை. எனவே பார்க்கலாம் நாளைய நாள். எனவே தொடர்ந்து வரும் நாட்களிலும் கூட ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கப்படுகின்ற நிலையில் இந்த வருடம் கடந்த வருடங்களோட ஒப்படையில் இந்த சம்மர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இத்துடன் குடிமை கடை இது நிறைவு பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எங்கள் குடிமை கடை நிகழ்ச்சியை வார நாட்களில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் லைவ் மற்றும் IPTV-நோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தந்து ஒன்றுங்கள் உங்கள் கலைப்படைப்புகளையும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். அதை நாங்கள் கலையரங்கம் பகுதியில் ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை நீங்கள் மீண்டும் குடிமை கடை நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.